தவறுன்னு சொல்லிட்டு இஸ்லாம்லேயே வலியுறுத்தப்பட்டிருக்கின்ற கேள்விப்பட்டிருக்கேன். அப்படின்ற பட்சத்தில் உயிரினங்களை கொன்று புசித்தல்ன்ற ஒரு கான்செப்ட் சரியா? உயிரினங்களை கொன்று புசித்தல்ன்ற ஒரு கான்செப்ட் சரியானதா? சார் ஆனந்த் முதல்ல உயிர்களை கொல்லக்கூடாதுங்கிறது தானே பொதுவாக எல்லா மதத்தினுடைய கோட்பாடு. இஸ்லாம் அதைத்தானே சொல்கிறது. ஆனால் சாப்பிட்றதுக்காக வேண்டி ஆடு மாடுகளை எல்லாம் அறுத்து சாப்பிட்றீங்களே, அது எப்படி, அது ஒரு ஏற்க தந்ததா இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. இந்த உயிரினங்களை கொல்றதை பொறுத்த வரைக்கும் இது பல பேர் எதனால் இதை வெறுக்கிறாங்க அப்படின்னா, ஒரு உயிரை துடிக்க துடிக்க கொன்று நம்முடைய பசிக்காக நம்ம வயிற்றை நிறைக்கிறதுக்காக இப்படி ஒரு ஜீவராசிகளை அறுத்து காலி பண்ணுறது எப்படி மனித அறிவு ஏற்றுக்க மாட்டேங்குதே, ஒரு ஜீவகாரியம் இல்லாமல் நடக்கிற மாதிரி தோணுது. இதுதான் நம்முடைய கேள்விக்கான அடிப்படை. பல பேருக்கு இந்த கேள்வி இருக்கிறது. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஒரு உறுத்தல், உயிரை கொள்கிறோமே என்ற உறுத்தல் உங்களுக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. அவசியம் கிடையாதுங்கிறத விட அந்த உறுத்தல் உங்களுக்கு வரக்கூடாது. வந்துச்சுன்னா உலகத்தில் நீங்கள் ஒரு நிமிஷம் கூட உயிர் வாழ முடியாது. நெசமா நீங்கள் ஆடு மாடுகளை கொள்றது மட்டும்தான் உயிரை கொள்றதா நினைக்கிறீங்களா? ஆடு மாடுகளை திங்கலை, சிக்கன் சாப்பிடலை, ஃபிஷ்ஷு சாப்பிடலை, மற்ற காய்கறிகளை சாப்பிட்றவங்க எல்லாருமே யாருமே உயிரை கொள்ளலை நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி சொல்றதா இருந்தால் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வேணா சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு என்ன கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது? தாவரங்களுக்கும் உயிர் இருக்குன்னு சொல்லிட்டு அறிவியல் சொல்லுது தானே. உயிரில் அளவில் வேறுபாடு இருக்கலாம். 6 அறிவு கொண்டிருக்கிற உயிர், 5 அறிவு கொண்டிருக்கிற உயிர், 4 அறிவு கொண்டிருக்கிற உயிர்னு உயிரில் வேறுபாடு இருக்கலாம். ஆனால் உயிர் இல்லைன்னு சொல்ல முடியுமா? கத்திரிக்காய்க்கு உயிர் இருக்குது, அதுக்கு போய் தானே வளருது. எதுக்கு உயிர் இல்லையே அது வளராது. வெண்டைக்காய்க்கும் உயிர் இருக்குது, அதுக்கு போய் தானே அது வளருது. அது வளராம அப்படியே போட்டதாவே இருக்குமே. காய்கறிகளை விடுங்க, ஒரு டம்ளர் தண்ணீர் உங்களால் சாப்பிட முடியுமா? ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சா தண்ணிக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு டம்ளர் தண்ணி எடுத்தீங்கன்னா லட்சக்கணக்கான பாக்டீரியாக்கள் உள்ள இருக்குது. எதுக்கு தண்ணியை சூடு பண்ண சொல்லி டாக்டர் சொல்றாங்க? சூடு பண்ணி குடி, அப்போ உள்ளுக்குள்ள பாக்டீரியாக்கள் இருக்கிற உடம்புக்கு கெடுதி பண்ணிடும். அதனால சூடு பண்ணி குடிச்சிருங்க, அதை சாகடிச்சிருங்க. அப்படின்னா என்ன செய்றீங்க? நீங்க சூப் வச்சு குடிக்கிறீங்கன்னு அர்த்தம். பாக்டீரியாக்களை போல சூப் ஆக்கிட்டீங்க. பச்சை தண்ணியை குடிச்சா உயிரோடு குடிக்கிறீங்க. சுடு தண்ணியை குடிச்சிங்கன்னா அப்ப இருக்கிற உயிர்களை பூரா காலி பண்ணிட்டு சூப்பு வச்சு குடிக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த உயிரை கண்ணுக்கு தெரியாது, சின்னதா இருக்குல்ல, கண்ணுக்கு தெரியாட்டி கொல்லலாம். கண்ணுக்கு தெரிஞ்சா மட்டும் கொல்லக்கூடாது அப்படியே சொல்லுவோம். உயிரை கொல்லக்கூடாதுன்னா நேரில் கத்தி எடுத்து கொள்ளக்கூடாது, வாயில போட்டு தொண்டைக்குள்ள இறக்கி அப்படியும் கொள்ளக்கூடாது தானே. இப்படி கொள்ளலாம் அப்படி கொள்ளக்கூடாது வியாக்கியானம் கொடுக்க முடியாது. இன்னும் பல கோணத்தில் நீங்க சிந்திச்சு பார்த்தா இறைவன் இந்த உலகத்தை எப்படி படைத்திருக்கிறார் என்றால், ஒரு உயிரை சார்ந்து இன்னொரு உயிர் இயங்க வேண்டும். இதுதான் உயிரியல் கோட்பாடு. நீங்க இந்த டிவியில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். பெரிய நம்மாழ்வார்னு சொல்லிட்டு ஒரு வேளாண் விஞ்ஞானி, ஒரு பச்சை துண்டு போட்டு ஒரு பெரிய நரைச்ச தாடி வச்சு ஒருத்தர் பேசுறாருல, நல்ல ஒரு பெரிய ஜீனியஸ் தான். நிறைய விஷயங்களை அறிவுபூர்வமாக அறிவியல் பூர்வமாக பல விஷயங்களை விளக்குறார். அவருடைய அந்த விளக்கத்தை அந்த புதிய தலைமுறை டிவியில் கூட ஒரு சின்ன ஆடு கிளிப்பிங் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த உயிரியல் கோட்பாட்டை தான் சொல்லுவார். இது அதை திங்குது, அது இதை திங்குது, எளிய பூனை திங்குது, பூனை காகம் திங்குது. இப்படித்தான் ஒன்றை ஒன்று சாப்பிட்டு தான் உயிர் வாழ வேண்டும் என்ற இயற்கை நியதியை தான் உலகத்தில் இறைவன் ஏற்படுத்தி இருக்கிறான். நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னா உலகத்தில் நீங்க ஜீவித்திருக்கவே இயல. உதாரணத்துக்கு சில சொல்றேன். இப்போ உயிரின பெருக்கம், ஒரு உயிரை நீங்க கொல்லக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டா எந்த அளவுக்கு அது பெருகும்னா, எலியை எடுத்துக்கங்க. எலிங்கிற இந்த பிராணி, சுண்டெலி இருக்குல்ல, சுண்டெலி அது ஒரு தடவை குட்டி போட்டுச்சுன்னா கிட்டத்தட்ட 8 குட்டியிலிருந்து 10 குட்டி வரைக்கும் போடும். சுண்டெலியுடைய இனப்பெருக்க முறை ஒரு தடவை ஈத்து ஈனும் பொழுது 8 குட்டியிலிருந்து 10 குட்டி வரைக்கும் போடுது. சரி, அந்த ஈத்து ஈனுவதற்கு எடுத்துக்கொள்கிற கால அளவு இருக்கு பத்திங்களா, எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னா, அந்த கருவுறுகிற காலம் 3 மாச காலம். கருவுற்று நம்ம மனித குழந்தை 10 மாசம் சுமக்கிறோம். ஒவ்வொரு மிருகத்துக்கு அது வேறுபடும். சுண்டெலிக்கு வெறும் 3 மாசம் தான். 3 மாசத்துல 10 குட்டி பெத்தெடுக்குது. சரி, இந்த 3 மாசத்துல குட்டியை பெத்த உடனே அடுத்த குட்டி பிறக்கிறதுக்கு இடையில உள்ள கால அளவு தெரியுமா? ஒரு நாள் கூட கிடையாது. இன்னைக்கு 10 பிள்ளை பிறந்துருச்சா, நாளைக்கே குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டுச்சுன்னா நாளைக்கே கரு உண்டானாலும் ஓகே உண்டு. அதனுடைய செட்டப் அப்படிதான். ஆனால் மனித குழந்தைக்கு அப்படி கிடையாது. அது ஈடுபடுறதுக்கே ரொம்ப நாள் ஆகும், டைம் எடுக்கும். உடம்பு அதுக்கு தயாராகணும்ல, அது மாதிரி கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் சுண்டெலியை பொறுத்த வரைக்கும் அது இன்னைக்கு பிள்ளைய பெற்றா நாளைக்கு திரும்ப அடுத்து கரு உண்டாயிரும். இப்போ அடுத்து ஒரு 3 மாசம் கழிச்சு அடுத்து 10 குட்டி. ஒரு தடவை 2 குட்டி பெற்றுச்சுன்னு ஒத்துக்குவோம். அதுல ஒரு குட்டி ஆண் குட்டி, ஒரு குட்டி பெண் குட்டியா இருக்கும். இப்படி ஜோடி ஜோடியா தான் பிறக்கும் எலியில. இப்போ ஒரு வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணுங்க. ஒரே ஒரு தடவை ஒரு ஜோடி சுண்டெலி 3 மாசம் முடிவில்
10 ஜோடியா இருக்கும். அந்த 10 ஜோடி அடுத்த 3 மாச முடிவில் எத்தனையா பெருகும்? அடுத்த 3 மாசத்துல அதுவெல்லாம் சேர்ந்து எத்தனையா பெருகும்? ஒரு வருஷத்துல கணக்கு போட்டீங்கன்னா அதுவே பல ஆயிரங்களை தொட்டுரும். 1000, 1500, 2000, 3000 குட்டி, ஒரு 2 குட்டி இருந்தா போதும். 2 எலி இருந்தா ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா 2 எலி 2000 எலியா இருக்கும். 2 மனுஷன் இருந்தா, ஒரு ஆம்பளை பொம்பளையும் இருந்தா வருஷ முடிவில் மிஞ்சி போனா 3வது ஒரு மனுஷனா இருக்கலாம். 2 பேர் இருந்தா 3 பேர் ஆகலாம் ஒரு வருஷத்துல, அல்லது 2 ரெட்டை குழந்தை பிறந்தா 4 பேர் ஆகலாம். ஆனா சுண்டலியினுடைய லெவல் என்ன? ஒரு வருஷத்துல ஒரு ஜோடி கிட்டத்தட்ட 1500, 2000ங்கிற அந்த எல்லையை தொட்டு விடும். இப்படியே பெருகிக்கிட்டே போகுது. நம்ம உயிரை கொள்ளக்கூடாதுங்கிற தேரியை ஃபாலோ பண்ணணும்னு வச்சுக்குவோம். ஒரு 10 வருஷத்தில் எலிகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும்? எலிகள் இந்த நாட்டிலே செய்கிற சேதாரம் எவ்வளவு தெரியுமா? இந்த நாட்டில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஆண்டும் 2500 கோடிக்கு மேற்பட்ட உணவுப் பொருட்களை எலிகள் சேதப்படுத்துகிறது. இது எப்படிப்பட்ட நிலையில? அதுல முக்காவாசி எலிய பூனை தின்றுது, காவாசி எலிய கழுகு பிடிச்சிட்டு போயிருது, சில எலிகளை பாம்பு தின்றுது. அப்ப பாம்பு பிடிச்சது போக, பூனை பிடிச்சது போக, கழுகு தின்னது போக மிச்சம் இருக்கிற எலிய இவ்வளவு பொருளாதாரத்தை சேதப்படுத்துச்சுன்னா அதுல வேற நம்ம வேற என்ன பண்றோம்? அங்கங்க எலிக்கு பொறி வச்சு நம்ம வேற சாகடிக்கிறோம். இவ்வளவுத்தையும் காலி பண்ணதுக்கு பிறகும் இவ்வளவு பெரிய சேதம் நமக்கு வருதுன்னா நம்ம விட்டு வைப்போமா? யாராவது எலியை கொண்டதை பத்தி யோசிச்சோமா? ஆடு மாடு அறுத்து திங்கிறத யோசிக்கிறோமே. வயக்காட்டில் ஒவ்வொரு நாளும் வேளாண்மை பண்ணி உங்களுக்கு நெல் வீடு சேரணும்னா வெளியே எலியை சாகடிச்சா தான் வீடு சேரும். எலியை சாகடிக்க மாட்டோம்னா இருக்கிற நெல்லை பூரா அறுத்து தின்னுடுமே. அப்ப சோத்துக்கு அரிசிக்கு எங்க போறது? நெல்லுக்கு எங்க போறது? கோதுமைக்கு எங்க போறது? அப்ப அதை கொண்டா தர முடியும். அதை கொள்றதை விடுங்க. சாதாரணமா நைட்ல வீட்டில் போய் கொசுபத்தி வாங்கி வைக்கிறீங்க, அது என்ன வேலையை செய்யுது? கொசுபத்தி சுருளை பத்தி பொருத்தி வைக்கிறதானே. அது என்ன உயிர்களை வாழ வைக்கிறதுக்கு அந்த சுருளா, சாகடிக்கிறதுக்கு சுருளா? நம்மளை கொசு கடிக்க வரும்போது அது சாகடிக்கணும் தான் அந்த சுருளை வைக்கிறோம், அதுக்காண்டி தானே அது. அப்ப என்ன கடிக்கிற கொசுவை சாகடிக்கலாம், இப்ப என்னுடைய வளர்ச்சிக்காக வேண்டி சாப்பிட்றதுல அதுல ஏன்? என் வளர்ச்சிக்காக வேண்டி ஒரு உயிரை கொள்றதுல அதுல மட்டும் ஏன் உறுத்தல்? அதை விடுங்க. சாதாரணமா நடைமுறை வாழ்க்கையில எவ்வளவோ வியாபாரம், எவ்வளவோ தொழில்துறைகள், எல்லா தொழில்துறைகளிலேயும் உயிரினங்களை கொள்வதுங்கிறது நடந்து கொண்டே இருக்கிறது. நீங்க கடையில போய் சாதாரணமா ஒரு ஷூ வாங்குறீங்க, நல்ல குவாலிட்டியான ஷூ வாங்கணும்னு நினைச்சா என்ன கேட்பிய கடைக்காரத்துல? நல்ல லெதர் ஷூ கொடுங்கன்னு கேட்பீல. அது என்ன லெதரு? புளிய மரத்து லெதரா? வேப்ப மரத்து லெதரா? என்ன லெதர் அது? ஆட்டாரத்து லெதர் தானே, மாட்டாரத்து லெதர் தானே. இப்ப பெல்ட் போடும்போது லெதர் தேவை, ஷூ போடும்போது லெதர் தேவை, ஹேண்ட்பேக்கு லெதர் பேக் தேவை. அப்ப அதுலாம் எப்படி வருது? நீங்க உங்க வீட்டில் பெயிண்ட் அடிக்க முடியாது, உயிரை கொள்ளக்கூடாதுன்னா. பழைய முந்தியெல்லாம் நம்ம ஊர்களை அடிப்போம்ல, சுண்ணாம்பு கரைசலை ஊற வச்சு வெள்ளை அடிப்போமே, அதுல வேண்டாம் உயிரை கொள்ள கான்செப்ட் இல்லை. பெயிண்ட் உருவாகணும்னா பல விலங்குகளுடைய கொழுப்பு சேர்ந்தா தான் அந்த கொழு தன்மை கிடைக்கும். கையில் அப்படி தூக்கணும்னா கொழு ஓடுதுல, பெயிண்ட் அந்த விலங்குகளுடைய கொழுப்பு சேரணும். இல்ல பெயிண்ட்ல அதை சேர்த்து நான் பெயிண்டே அடிக்க மாட்டேன்னு சொல்லணும். நெசமா சாப்பிட்றதுக்கு உயிரை கொல்லக்கூடாது, அது பாவம், அது உறுத்தல் நினைச்சா சாப்பிட்ற பெயிண்ட் அடிக்கிறதுக்கு மட்டும் கொள்ளலாமா? சாப்பிட்றதாவது நான் வாழ்வதற்குள்ள, என்னுடைய உயிரை தக்க வைக்கிறதுக்குள்ள. ஆனா பெயிண்ட் அடிக்கிறது, பெயிண்ட் அடிக்காட்டி என்னால் உசுறு வாழ முடியாதா? அவ்வளவு ஏன்? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கீழே விழுந்துட்டிய, கால் அடிபட்டுருச்சு, ஆஸ்பத்திரியில் போறிய, ஆபரேஷன் பண்ணணும்ல. ஆபரேஷன் பண்றதுக்கு டாக்டர் நூலை வச்சு தப்பாருல, தைக்க விடக்கூடாது. யாரு? உயிர்களை கொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தைக்க கூடாது. ஏன்னா மிருக கொழுப்பினால் தான் அந்த நூல் தயாரிக்கப்படுகிறது. அது என்ன நம்ம துணி தைக்கிற நூலா? அது நமக்கு ஆஸ்பத்திரியில் தைக்கிறாங்க, புள்ள பிறந்தவன வயிற்று கழிச்சு ஆபரேஷன் பண்ணி தைக்கிறாங்களே, அடிபட்டு ஆபரேஷன் பண்ணி தைக்கிறாங்களே, அந்த நூல் என்ன நூல்? அது விலங்குகளை கொண்டாதான் அந்த நூல் கிடைக்கும். பல நோயாளிகளுக்கு மீன் மாத்திரை சாப்பிடுங்கன்னு மீன் மாத்திரை டாக்டர் எழுதி கொடுக்குறாரு. பல முழுக்க சைவ பிரியர்கள் கூட மீன் மாத்திரை வாங்கி சாப்பிட்றாங்க. அதுல மீன் மாத்திரை எங்கிருந்து வந்துச்சு? மீனை எடுத்து அதை அறுத்து அதை ஜூஸ் ஆக்கி அதுல பல கெமிக்கலை சேர்த்து அப்படித்தானே மீன் மாத்திரை வந்துச்சு. அப்ப மீனை அறுத்து சாப்பிட மாட்டேன், மீனை ஜூஸ் ஆக்கி சாப்பிடுவேன்னா இப்படி பல கோணத்துல. அவ்வளவு விடுங்க. நீங்க உயிர் இந்த ஆடு மாடுகள் அறுக்க மாட்டேன்னு சொன்னா, ஆடு மாடுகள் ஆக்சிஜனை சுவாசிச்சு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடக்கூடிய மனுஷன் மாதிரியான பிராணி. நமக்கு எப்படி ஆக்சிஜனை இழுக்கிறோம், கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறோம், ஆடும் அதே மாதிரி தான் செய்யும், மாடு அதே மாதிரி தான் செய்யும். இந்த மரஞ்செடி கொடிகள் அது வேண்டுமானால் நமக்கு கார்பன் டை ஆக்சைடை உள்ளிழுத்து கொண்டு ஆக்சிஜனை வெளியில தள்ளும். இப்போ உலகத்துல ஆடு மாடு எதை கொள்ளக்கூடாதுன்னு வச்சுட்டியே, அப்படியே ஆடும் மாடும் பெருகி போச்சுன்னா நீங்க சுவாசிக்கிற ஆக்சிஜனுக்கே தட்டுப்பாடு ஆயிருமே. ஊர் முழுக்க உலகம் முழுக்க மிருகங்களா பரவி நிக்குது.
ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த எண்ணிக்கையை தாண்டி மக்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாச்சுன்னா மூச்சு திணறல் ஏற்படுதுல. இந்த இடத்துக்குள்ள நல்லா ஃபுல்லா கவர் பண்ணப்பட்ட இடம்னு வச்சுக்குவோம், ஒரு 50 பேர் உட்காரலாம். அந்த இடத்துல ஒரு 500 பேர் வந்து உட்கார்ந்தாச்சு. மூச்சு திணறல 4 பேர் செத்து போனாங்கன்னு பத்திரிகையில செய்தி வரும்ல. எதுக்கு மூச்சு திணறல்? ஆக்சிஜன் கிடைக்காது, பத்தாக்குறை ஆயிரும். எனக்கும் ஆக்சிஜன் தேவை, உங்களுக்கும் ஆக்சிஜன் தேவை, ஒவ்வொருத்தருக்கும் ஆக்சிஜன் தேவைன்னு மூச்சு இழுக்க 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 பத்தாக்குறையா போன உடனே எல்லாம் செத்து மடிய வேண்டியதான். இப்போ ஆட்டுக்கு ஆக்சிஜன் தேவை, மாட்டுக்கு ஆக்சிஜன் தேவை, கோழிக்கு ஆக்சிஜன் தேவை, ஒட்டகத்துக்கு ஆக்சிஜன் தேவை, எல்லாம் நம்மளோட ஆக்சிஜனை பங்கு போடுறதுல சண்டை போட்டுச்சுன்னா எங்க போறது? இதை வேற இருக்கிற மரத்தை பூரா மாடுதுன்னு காலி பண்ணிடுது. மரம் செடி கொடிகள் நம்மளும் திங்கிறோம், அதுவும் திங்குது. அப்ப செடி கொடிகளுடைய வளர்ச்சியும் குறைகிறது, இரண்டாவது விலங்குகளுடைய எண்ணிக்கையும் பெறுகிறது, ஆக்சிஜனுடைய உற்பத்தி குறைகிறது, ஆக்சிஜனுடைய தேவை அதிகரிக்கிறது, கார்பன் டை ஆக்சைடு அளவு மிகைப்படுகிறது. முடிஞ்சு போச்சு, எல்லாத்துக்கும் சமாதி தான். ஒரு வருஷம் இதை ஃபாலோ பண்ணணும்னு வச்சுக்குவோம், ஒரே ஒரு வருஷம் உயிர்களை கொல்லக்கூடாதுங்கிற தியரியை உலகத்தில் நடைமுறைப்படுத்தினா அடுத்த வருஷம் சுடுகாடு மட்டும்தான் மிச்சம் இருக்கும், எந்த ஜீவராசியும் மிச்சம் இருக்காது. அப்போ உலகத்தில் கேட்பதற்கு வேண்டுமானால் மேலோட்டமா சிந்திக்கும் போது வேண்டுமானால் ஏதோ ஒரு நல்ல கொள்கை மாதிரி தெரியுமே தவிர அதை தாண்டி கொஞ்சம் டீப்பாக நுணுக்கமாக சிந்தித்தால் கண்டிப்பாக உயிர்களை கொள்வது உலகத்தின் நன்மைக்கு தான். அதனால உலகம் முன்னேறுமே தவிர உலகம் பின்னேற்றத்தை நோக்கி செல்ல போவதே கிடையாது. இதுதான் யதார்த்தமான உண்மை. அதனால உங்களுக்கு அதை கொள்றதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. இன்னொன்னு சொல்றதா இருந்தா, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உயிரை கொன்னாதான் முஸ்லீம்னு அர்த்தமும் கிடையாது. ஆடு மாடுகளை தின்னாதான் என்ன முஸ்லீம் ஆடு மாடு திங்காம இருக்கலாம் சொல்ல இயலாது. உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி திங்காம இருக்கலாம். எனக்கு பிடிக்கல, எத்தனை முஸ்லீம்கள் கூட பல பேர் இருக்கிறாங்க, எனக்கு பிடிக்கல இந்த சாப்பாடு பிடிக்கல, எனக்கு ஆட்டுக்கறி பிடிக்காது, கோழிக்கறி பிடிக்காது, நான் சைவம் தான் சாப்பிடுவேன், வெஜிடேரியன் தான், அப்படி சொல்லக்கூடிய முஸ்லீம்களும் இருக்கிறாங்க. அதனால நீங்க சாப்பிட்டு தான் ஆகணும்னு கட்டாயம் கிடையாது. விரும்பினா சாப்பிடுங்க, சாப்பிடுறவங்களை குறை சொல்லாதீங்க. நீங்க ஒரு சாரார் அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதுனால தான், ஆடு கோழி மாடுன்னு ஒரு கூட்டம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதுனால தான் அதை சாப்பிடாத வெஜிடேரியன்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். இப்ப நாங்களும் சேர்ந்துக்கிட்டு வந்துடும் வச்சுக்குவோம், ஏற்கனவே விலைவாசி எங்கிட்டு போகுது, அடுத்து 1/2 கிலோ கத்திரிக்காய் வாங்கினா 500 ரூபா கொடுக்கணும். சாத்தியமாகுமா? இருக்கிற உற்பத்திக்கு தகுந்த மாதிரி நான் இப்போ சில பேர் கோழி தின்னுறான், சில பேர் மாட்டை காலி பண்ணிடுறான், சில பேர் ஆட்டுக்கு திரும்பிடுறான், சில பேர் கத்திரிக்காய் வந்துடுறோம். இப்படி ஆளாளுக்கு கொஞ்சம் பங்கு வச்சதுனால தான் இது 50 ரூபா, அது 100 ரூபா, இது 150 ரூபா, இது 200 ரூபா, இதுக்குள்ள நிற்குது. எல்லாரும் சேர்ந்து கத்திரிக்காய்க்கு போட்டி போட்டா, எல்லாரும் சேர்ந்து வெண்டைக்காய்க்கு போட்டி போட்டா அதனுடைய விலைவாசியும் ரொம்ப எகிட்டிட்டு போயிடும். அதனால அது குறித்த ஒரு மன உறுத்தல் நமக்கு தேவையில்லை என்பதுதான் யதார்த்தமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்.